ஏய் ஐயோ இவங்கிட்ட மாட்டினா நம்ம கதையை முடிச்சிருவானே. ஏய் ஐயோ அப்பா. சார் சார் என்னை விட்டுருங்க சார். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னை விட்டுருங்க சார். என்னை விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். எதுவும் பண்ணிடாதீங்க சார். ஏய் சொல்றா, என் பாப்பா எப்படிடா மங்கா கிட்ட போச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். வேணாம் சார். என்னை விட்டுருங்க சார். சொல்றாங்க. வேணாம் சார். என்னை விட்டுருங்க சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். சொல்றா. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். சார் சார் வேணாம் சார். என்னை விட்டுருங்க சார். சார் ஏய் தப்பிச்சிட்டானே. இவனை பிடிச்சா மங்காவை பிடிச்சிடலான்னு நினைச்சேன். ராஸ்கல் தப்பிச்சிட்டானே. மங்காட்ட இருக்கிற பாப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் அபிகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். பாப்பா ஒண்ணுதான் இப்ப அபிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். பாப்பா, உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் புரோக்கர் ஆளுங்க உன்னை பாத்துட்டா உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குடிசைக்குள்ளேயே இருக்கேன். உன் அம்மா அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த பிரச்சனையில புரோக்கர் ஆளுங்களால என் உயிர் போனா கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாப்பா. யார் கதவு தட்டுறது? ஒருவேளை புரோக்கர் ஆளுங்க நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஐயோ, என்ன ஆனாலும் சரி புரோக்கர் ஆளுங்க கையில இந்த குழந்தை மட்டும் கிடைச்சிடக்கூடாது. பாப்பா இங்க ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். ஐயோ கடவுளே, என்ன பண்றது தெரியலையே.
சரி, யாருன்னு பாப்போம். கோமதி மாதிரி இருக்கு. கதவு திறக்க ஏண்டி இவ்ளோ நேரம்? ஏமாங்கா, எவ்வளவு நேரமா தான் கதவு தட்டுறது? சீக்கிரமா வந்து திறக்க மாட்டியா? நான் மளிகை கடை போயிட்டு வரதுக்குள்ள தூங்கிட்டியாமா? சரி, இந்தா நீ கேட்ட காய்கறி எல்லாம். அங்க வை. முந்தா நாள் நடுராத்திரி என் வீட்டுக்கு திடீர்னு குழந்தையோட வந்த நீ. இந்த குழந்தை எது என்ன ஏதுன்னு கேட்டா எது கேட்டாலும் சொல்ல மாட்ற. வெளியவே போகாம வீட்டுக்குள்ளே கதவு சாத்தி நிக்கிற. உன்னை பார்த்து வேற 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? என்ன வேலை பாக்குற? உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்திருந்த விஷயமோ இல்ல இந்த குழந்தைய பத்தின விஷயமோ நான் யாருக்கிட்டையாவது சொன்னா அது குழந்தை உயிருக்கு தான் ஆபத்தாகும். அதனால யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். என்னடி இவ்வளவு கேள்வி கேக்குற, நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற? இல்ல, இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கோமதி, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. இன்னும் 2 நாள் மட்டும் உன் வீட்டுல தங்கிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு. அப்புறம் நான் போயிடுறேன். அத பத்தி பேசுறதுக்கு தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். அத விட்டுட்டு நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு மக்கு. என் மங்கா என் வீட்டுக்காரி என்கிட்ட பேசினான். ஆப்ப நெவர்ல வர்றேன்னு சொல்லி இருக்கிறான். அதான் ஓடி வந்தேன். நல்ல வேலை, அந்த ஆள் கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ் ஆயிட்டோம். இல்லைன்னா இன்னைக்கு வசமா மாட்டிருப்போம். முதல்ல வீட்டுக்கு போவோம். என் புருஷன் உன்னை பார்த்தானா நீ யார் என்னன்னு கேப்பான். பெரிய பிரச்சனை பண்ணுவான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு கேப் மாதிரி. உருப்படாத டிக்கெட்டுங்க 4 பேரு கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல நீ பட்ட பிரச்சனை ஆயிடும். அதான் நான் சொல்றேன், நீ கிளம்பிடு. ஐயோ, இப்படி திடுதுப்புன்னு சொன்னா நான் குழந்தையோட எங்க போறது கோமதி? நீ உன் புருஷன்ட்ட கொஞ்சம் பேசி பாரு. நான் இங்கே இருக்கேனே. புரியாம பேசாத மங்கா. என் புருஷன் மட்டும் இந்த அழகான குழந்தைய பார்த்தா துட்ட வாங்கிட்டு யாருக்காவது வித்துருவான். அந்த அளவுக்கு மோசமானவன். இப்ப நான் குழந்தைய தூக்கிட்டு வெளியே போனா புரோக்கர் கண்ணுல பட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன மங்க யோசனையே பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, நான் போறேன். நில்லு. இந்த வீட்டுக்கு வந்து தங்க போறேன்னு சொன்ன உடனே கையில இருந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ட. இப்ப வெளியே போறேன்னு சொன்னா துட்டுக்கு என்ன பண்ணுவ? அத நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இன்னதான் பாத்துக்குவ, இரு. இந்தா, இந்த பணத்தை வச்சுக்க. கோமதி, குமார் கோமதி புருஷனா? ஐயோ, ஓ, என் போட்டோ விழுந்துருச்சா? அவசரத்துல எடுத்தாலே இப்படிதான். மங்கா, என் புருஷனை பார்த்ததே இல்லல. இதான் என் புருஷன். ஐயோ,
குமார் வீட்லயே 2 நாள் தஞ்சம் புகுந்து தங்கியிருந்தோம். குமார் மட்டும் என்ன பாத்துருந்தானா குழந்தை நிலைமை என்ன ஆயிருக்கும். உடனே இங்க இருந்து கிளம்பணும். சரி நான் வரேன் கோமதி. இந்த பணத்தை வச்சுக்க. வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ கோமதி. நான் இங்க வந்து தங்கிட்டு போன விஷயத்தையோ என் பேரையோ உன் புருஷன்ட்ட சொல்லிடாத. எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு, நான் ஏன் சொல்ல போறேன்? எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ இந்த நிலைமையில வச்சிருக்கு. இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி வாழ்ந்து செத்து போயிடலாம். என்னடி பேசுற? நான் என்ன கேட்டா இவ என்ன சொல்லிட்டு போறா? அண்ணே அண்ணே என்னம்மா? அண்ணே இந்த கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமா? ஏற்கனவே உள்ளவங்களே வேலையை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இதில் புதுசாக வர்றவங்களுக்கு எப்படிம்மா வேலை கிடைக்கும்? வேற ஏதாவது கம்பெனியில் வேலை இருக்கான்னு போய் தேடி பாருமா. பார்த்து மெதுவாப்பா. மா, குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரிங்க. அன்னை தெரேசா அனாதை இல்லம். பேசாம குழந்தை இந்த அனாதை ஆசிரமத்துல பாதுகாப்பா விட்டுட்டு நான் மட்டும் கொஞ்ச நாள் எங்கேயாவது மறைஞ்சு வாழ்ந்தா என்ன? பாப்பா, உன்னை இந்த ஆசிரமத்துல விட்டுட்டு போக எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. உன்னை ஏன் கூட வச்சுக்கிட்டா புரோக்கரால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது பாப்பா? அத நீயே சொல்லு. என்ன பாப்பா, நீ இந்த ஆசிரமத்துல இருந்துக்கிறேன்னு சொல்றியா? சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உன்னை இந்த ஆசிரமத்துல விட்டுட்டு போறேன். நான் சீக்கிரமா உன் அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட உன்னை சேர்த்துடுறேன். என்னம்மா, யார பார்க்கணும்? இந்த ஆசிரமம் நடத்துறவங்கள. யார? சுமதி அம்மாவியா? ஆமா ஆமா, அவங்களதான் பார்க்கணும். உள்ளதான் இருக்காங்க, போமா. சரிங்க. அம்மா. வாமா. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? என் பேரு மங்காம்மா. சுமதி அம்மாவை பார்க்கணும். நான் தான் சுமதி அம்மா. அம்மா, நான் ஒரு பிச்சைக்காரி. எனக்கு புருஷன் இல்லம்மா. இந்த குழந்தை மட்டும்தான். என்னால என் குழந்தைய வளர்க்க முடியலம்மா. வசதி இல்ல, சரியா பாத்துக்க கூட முடியலம்மா. குழந்தைக்கு பசிக்கு பால் வாங்கி கொடுக்க கூட ரொம்ப சிரமப்படுறேம்மா. அதான் என் குழந்தை இங்க வளரட்டும் நினைச்சு இங்க கொண்டு வந்திருக்கம்மா. அம்மா, கொஞ்ச நாளைக்குதாம்மா
என் நிலைமை சரியானதோ நானே குழந்தைய கூட்டிட்டு போயிடுறேம்மா. ஏமா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, இந்த ஆசிரமத்துல இருக்கிற நிறைய குழந்தைங்க உன் குழந்தை மாதிரிதான். அப்பா அம்மா இருக்காங்க. குழந்தைய பாத்துக்க முடியாம இல்ல பாத்துக்க வசதி இல்லாம இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனாலும் அப்பப்ப வந்து அவங்க குழந்தைய பாத்துட்டு போவாங்க. அப்புறம் என்னம்மா, என் குழந்தையும் மத்த குழந்தைங்க மாதிரி இங்க இருக்கட்டுமே. குழந்தை இங்க இருக்கிறதுல பிரச்சனை இல்லம்மா. பிரச்சனையே உன் குழந்தையோட வயசுதான். இந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்கெல்லாம் சரியா 6 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க. அவங்கள பாத்துக்கிறதுல எங்களுக்கு பெரிய சிரமம் ஒண்ணும் இல்ல. ஆனா உன் குழந்தை கை குழந்தை. தாய்ப்பால் கொடுக்கணும். அம்மா மாதிரி பாசமா அரவணைச்சு பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். இல்லாட்டி குழந்தை ரொம்ப ஏங்கி போயிடும். அதனாலதாம்மா நான் யோசிக்கிறேன். இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே, இப்ப என்ன பண்றது? இது என் விசிட்டிங் கார்டு. ஏதாவது வேணும்னா கால் பண்ண இந்த நம்பருக்கு. இந்த எடுத்துக்கோ. அபி கிட்ட பாப்பா பாத்துக்க சொன்னா என்ன? அம்மா, எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நல்ல வசதியானவங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேம்மா. அவங்க தினமும் இங்க வந்து பாப்பாவை பாத்துப்பாங்க, தாய்ப்பாலும் கொடுப்பாங்க. தாய்ப்பால் கொடுப்பாங்களா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாமா, அவங்க குழந்தை காணாம போச்சு. அதனால என் குழந்தைய அவங்க குழந்தைய நினைச்சு பாத்துப்பாங்க. ஓஹோ. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அவங்கதான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. அபி உன் குழந்தைய நல்லா பாத்துப்பாங்க, வசதியானவங்கன்னு சொல்ற. அப்படின்னா உன் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்ல வேண்டியதுதானே? அபி கிட்ட குழந்தைய கொடுத்து அவங்க குழந்தைய வெளியே கொண்டு போய் குழந்தை புரோக்கர் கண்ணில் பட்டுட்டா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடுமே. அதனாலதான் கொடுக்கல. என்னம்மா யோசிக்கிற? இல்லம்மா, அவங்களே தான் குழந்தைய இழந்துட்டு கஷ்டத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் என் குழந்தைய வளர்க்க சொல்றது அவங்க மனச கஷ்டப்படுத்தும். அது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்ப சிரமப்படுத்த முடியாது. குழந்தை இங்க இருக்கிறது தாமா சரி. நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. சரிம்மா மங்கா, நீ அபிய வர சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போய் அபி கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி பேசுவ? குழந்தைய என்கிட்ட கொடு. அடடடடடடடே. செல்லம், என் செல்ல குட்டி. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ அபி, நான் மங்கா பேசுறேன். ஆ மங்கா, பாப்பா எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்குமா. பாப்பா இப்போ உன் கூட தான் இருக்கா? என்ன பண்ணுது பாப்பா?
அது குழந்தை தூங்குது அபி. தூங்குதா? சரி சரி தூங்கட்டும். நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் தெரியுமா? நீ ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிற?